Hi students, exercise 8.3 la 6th sum, show that the vectors A vector equal to 2i cap plus 3j cap plus 6k cap, B vector equal to 6i cap plus 2j cap minus 3k cap, and C vector equal to 3 into i cap minus 6j cap plus 2k cap are mutually orthogonal. Mutually orthogonal அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, to prove A vector is perpendicular to B vector, அதே போல் B vector is perpendicular to C vector, இது வந்து C vector, C vector is perpendicular to A vector இப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணால் போதும். சரி, ரைட்டு. அதுக்கு என்ன பண்ணணும், A dot B கண்டுபிடிக்கணும். அப்போ A dot B கண்டுபிடிச்சி ஈக்குவல் டு 0ன்னு வந்துருச்சுன்னா அதை வந்து நம்ம பர்பெண்டிகுலர் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, A dot B இங்கே பாருங்கள், இங்கே A இருக்குது, இங்கே B இருக்குது, அப்படியே நம்ம மல்டிப்ளை பண்ணணும். 2 into 6 12, ஓகேங்களா. 3 into இங்கே 2 ப்ளஸ் 6, 6 into minus 3 minus 18 equal to 0. அப்போ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம், that implies A vector is perpendicular to B vector. ஓகே, அதுக்கு அடுத்தது B vector dot C vector ஃபைண்ட் அவுட் பண்ணோம். Bக்கு என்ன இருக்குது பாருங்கள், இங்கே 6, இங்கே Cயில் 3 இருக்குது. 6 into 3 18, ஈஸியான சம் தான். அதே போல் இங்கே 2 இருக்குது, இங்கே மைனஸ் 6 இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும், minus 12. அதே போல் இங்கே என்ன இருக்குது, minus 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன, minus 6. ஆன்சர் பாருங்கள் 0. 18 minus 18 0 வந்துருச்சு. அப்போ that implies B vector is perpendicular to C vector. C vector dot A vector கண்டுபிடிக்கணும். C வெக்டருக்கு என்ன இருக்குது 3, A வெக்டருக்கு என்ன இருக்குது 2. அப்போ 3 into 2 6, இங்கே மைனஸ் 6 இருக்குது, இங்கே 3 இருக்குது. அப்போ என்ன, minus 18. 2 into 6 plus 12, அப்போ 18 minus 18 equal to 0. But therefore C vector is perpendicular to A vector. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா, therefore given vectors are mutually perpendicular அப்படின்னு சொல்லிடலாம். Hi students, 7th sum பாருங்க. show that the vectors minus I cap minus 2j cap minus 6k cap, 2i cap minus j cap plus k cap and minus I cap plus 3j cap plus 5k cap form a right angled triangle. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணால் கொடுத்துருக்கிற வெக்டர்ஸ்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட் நேம் கொடுத்துடலாம். A vector equal to minus I cap minus 2 into j cap minus 6 into k cap. B vector equal to 2 into I cap minus j cap plus k cap. C vector equal to minus I cap plus 3j cap plus 5k cap. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை பொசிஷன் வெக்டர்னு எடுத்துகிட்டு ABBCCA கண்டுபிடிச்சோம். பிதாகரஸ் தியரத்தை யூஸ் பண்ணி நம்ம போடலாம். இல்லை அப்படின்னு ஏதாவது 2 வெக்டருக்கு வந்து நம்ம டாட் ப்ராடக்ட் எடுத்தோம்னா ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா அது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடலாம். அதை நம்ம பார்த்தாலே தெரியும். சின்ஸ் இங்கே பாருங்கள், -1 இங்கே 2, -2 இங்கே +2 கேன்சல் ஆகும், இங்கே -6 வரும், கேன்சல் ஆகாது. அடுத்து B டாட் C எடுக்கிறோம் பாருங்கள், கரெக்டாக இருக்கும் பாருங்கள். B vector dot C vector equal to 2 into -1 -2 minus 1 into 3 -3 1 into 5 5 equal to 0. அப்போ B dot C என்ன வருது, ஆன்சரு 0ன்னு வருது. அப்போ B vector is
perpendicular to C vector. அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம்னா given vectors form a right angle triangle. Right angle triangle. ஓகேங்களா? அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். Hi students, exercise 8.3 8th sum. A equal to 5, B equal to 6, C equal to 7 and A plus B plus C equal to 0 vector. Find A dot B, B dot C plus C dot A. சரி, இப்போ இதில் நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, ஃபஸ்ட் எடுத்த உடனே நமக்கு என்ன இருக்குது, சொல்யூஷன். இப்போ A வெக்டர் என்ன இருக்குது, மாடுலஸ் A வெக்டர் ஈக்குவல் டு 5, மாடுலஸ் B வெக்டர் ஈக்குவல் டு 6, மாடுலஸ் C வெக்டர் ஈக்குவல் டு 7. சரி, அது இல்லாமல் A ப்ளஸ் B ப்ளஸ் C ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருவாங்க. A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் ஈக்குவல் டு 0 வெக்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, டபுள் சைடு மாடுலஸ் போட்டு இதை நான் ஸ்கொயர் பண்ணுறேன். A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் ஸ்கொயர், ஓகேங்களா, ஈக்குவல் டு ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி வந்துடும். இப்போ லெஃப்டில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மாடுலஸ் A வெக்டர் ஸ்கொயர் மாடுலஸ் B வெக்டர் ஸ்கொயர் மாடுலஸ் C வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு A டாட் B ப்ளஸ் B டாட் C ப்ளஸ் C டாட் A ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். மாடுலஸ் A வெக்டர் ஸ்கொயர் இங்கே 5 இருக்குது, 5 ஸ்கொயர் 25, மாடுலஸ் B வெக்டர் ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 36, மாடுலஸ் C வெக்டர் ஸ்கொயர் அப்போது 49 ப்ளஸ் 2 இன்ட்டு A வெக்டர் டாட் B வெக்டர் B வெக்டர் டாட் C வெக்டர் C வெக்டர் டாட் A வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எழுதிடலாம். ஓகே, அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிடலாம்னா, 2 இன்ட்டு A வெக்டர் டாட் B வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் டாட் C வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் டாட் A வெக்டர் ஈக்குவல் டு, பாருங்கள், 49 ஒரு 36 85 90 120 அப்படின்னு கிடைக்கும். மைனஸ் 110 கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் A வெக்டர் டாட் B வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் டாட் C வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் டாட் A வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் 110/2 அப்படின்னு எழுதிடலாம். ஆன்சர் என்ன வந்துரு பாருங்கள், மைனஸ் 55 அப்படின்னு கிடைக்கும். அப்போது A வெக்டர் டாட் B வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் டாட் C வெக்டர் ப்ளஸ் C வெக்டர் டாட் A வெக்டர் ஆன்சர் வந்து மைனஸ் 55 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 9th sum பாருங்கள். ஸோ தட் த பாயிண்ட்ஸ் 2 -1 3, 4 3 1 அண்ட் 3 1 2 ஆர் கொல்லினியர். சரி, நம்ம என்ன பண்ணிடலாம்னு எடுத்த உடனே OA வெக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம நேம் கொடுக்கலாம். என்ன பண்ணலாம், OA வெக்டர் அப்படி நேம் கொடுக்கலாம். சரி, அப்போது OA வெக்டர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு I கேப் மைனஸ் J கேப் ப்ளஸ் 3K கேப். OB வெக்டர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு I கேப் ப்ளஸ் 3J கேப் ப்ளஸ் K கேப். OC வெக்டர் ஈக்குவல் டு 3 இன்ட்டு I கேப் ப்ளஸ் J கேப் ப்ளஸ் 2K கேப். இப்போ இதில் நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், AB கண்டுபிடிக்கிறேன்.
ஏபி வெக்டர் அப்படின்னா ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர். ஓபி மைனஸ் ஓஏ பாருங்கள் 4 மைனஸ் 2 2 2 இன்ட்டு ஐ கேப் 3 இங்கே ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் 1 4 இன்ட்டு ஜே கேப். இங்கே 1 மைனஸ் 3னா மைனஸ் 2 கே கேப். இது வந்து ஏபி இல்லைங்களா. இதே போல் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிசி கண்டுபிடிக்கிறேன். பிசி வெக்டர் ஈக்குவல் டு ஓசி வெக்டர் மைனஸ் ஓபி வெக்டர். ஓசி மைனஸ் ஓபி பாருங்கள் 3 மைனஸ் 4 மைனஸ் ஐ கேப். இங்கே 1 இருக்குது இங்கே 3 இருக்குது 1 மைனஸ் 3 மைனஸ் 2 இன்ட்டு ஜே கேப் 2 மைனஸ் 1 ப்ளஸ் கே கேப். இது வந்து பிசி வெக்டர். அதுக்கடுத்து சிஏ வெக்டர் கண்டுபிடிக்கிறேன். ஓஏ மைனஸ் ஓசி ஓஏ மைனஸ் ஓசி 2 மைனஸ் 3 மைனஸ் ஐ கேப் மைனஸ் ஜே இங்கே மைனஸ் ஜே ஆயிரும். அப்போ மைனஸ் 2 இன்ட்டு ஜே கேப். இங்கே 3 மைனஸ் 2 1 ஆயிரும் ப்ளஸ் கே கேப். இந்த மாதிரி வந்து நமக்கு கிடச்சிருச்சு. சரி, இப்போ நாம் வந்து அதாவது வந்து கொலினியர்னால் பேரலாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணாவே போதும். இங்கே பாருங்கள் 2 4 மைனஸ் 2 இருக்குது. இது மைனஸ் 1 மைனஸ் 2 1 இருக்குது. இதை நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா. இல்லை அப்படின்னா நம்ம மைனஸ் வெளியில் எடுத்தாலும் இது ரெண்டையும் கூட நம்ம கொலினியர்னு கூட நம்ம சொல்லலாம். இது ரெண்டுமே பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. அப்போது மைனஸ் 1 மைனஸ் 2 கே. அப்போ பிசி ஈக்குவல் டு சிஏ 1 அப்படின்னு நம்ம எழுதலாம். இல்லை அப்படின்னாலும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதிலேருந்து என்ன பண்ணிடலான்னா ஏபி என்ன இருக்குது பாருங்கள் 2 4 மைனஸ் 2 அப்படின்னு நமக்கு ஒன்று இருக்குது இல்லைங்களா. சரி, இப்போ என்ன பண்ணிடலான்னா இது சிஏ வெக்டர் இல்லைங்களா. சரி, இப்போ என்ன பண்ணிடலான்னா ஏபி வெக்டர் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் 4 இன்ட்டு ஜே கேப் 2 கே கேப். இதிலேருந்து என்ன பண்ணுறேன்னா ஒரு மைனஸ் 2 வெளியில் எடுத்துட்றேன். மைனஸ் 2 வெளியில் எடுத்துகிட்டு இங்கே என்ன வரும் மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் மைனஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் கே கேப் அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா. மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் ஐ மைனஸ் 2 ஜே ப்ளஸ் கேக்கு பதிலாக என்ன பண்ணிடலான்னா இந்த பிசியே போட்டுக்கலாம். எல்லாம் ஒன்று தான். இந்த சைடு என்ன இருக்குது ஏபி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு பிசி வெக்டர் அந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா. அப்போது தேர்ஃபோர் ஏபி வெக்டர் இஸ் பேரலல் டு பிசி வெக்டர். இப்படி இருந்துச்சுன்னா கொலினியர் அப்படின்னு மீனிங். இட் இஸ் collinear. Hi students, if A vector, B vector are unit vectors and theta is the angle between them, show that sin theta by 2 equal to half into modulus of A vector minus B vector. அதே போல் cos theta by 2 equal to half into A vector plus B vector. tan theta by 2 equal to A vector minus B vector by modulus of A vector plus B vector ப்ரூவ் பண்ணோம். சரி, இப்போ என்ன அப்படின்னா நம்ம ஃபஸ்ட் ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ரிசல்ட் இப்போ ஃபஸ்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் sin theta by 2 equal to half into A vector minus B vector அப்படின்னு நமக்கு இருக்குது. ஓகேங்களா. சரி, இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா A vector minus B vector மாடுலஸ் கண்டுபிடிக்கிறேன். மாடுலஸ் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறேன். இதோட ஃபார்முலா என்னன்னா மாடுலஸ் ஆஃப் A vector ஸ்கொயர் ப்ளஸ் மாடுலஸ் ஆஃப் B vector ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு A vector டாட் B vector அப்படின்னு நமக்கு கிடைக்கும். மைனஸ் 2 இன்ட்டு A vector டாட் B vectorனு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மாடுலஸ் ஆஃப் A vector ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் B vector ஸ்கொயர்
minus 2 into modulus of A vector modulus of B vector into cos theta. A dot B க்கு பதிலா modulus A modulus B cos thetaங்கிறது நமக்கு ஃபார்முலா. ஓகே, இதில் என்ன பண்ணிடலாம்னா யூனிட் வெக்டர் பாருங்க, ஏ பி ஆர் யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. யூனிட் வெக்டார்ஸ் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து 1 ஸ்கொயர் minus 2 into 1 into cos theta. 1 square plus 1 square 1 plus 1 2 minus 2 cos theta. 2 காமனாக வெளியில் எடுத்தா 1 minus cos theta. ஓகே, நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. என்னன்னா sin ஸ்கொயர் theta அப்படின்னா 1 minus cos 2 theta by 2ன்னு இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா 2 sin ஸ்கொயர் theta இங்கே வந்துருச்சுன்னா 1 minus cos 2 theta. நமக்கு இந்த 2 வந்து வேண்டாம். அப்போ 2ஆல் இங்கே டிவைட் பண்ணால் இங்கே நம்ம 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்போ 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். 1 minus cos thetaனா 2 sin ஸ்கொயர் theta by 2 அப்படிங்கிறத நம்ம போடலாம். அப்போ 2 into 2 sin ஸ்கொயர் theta by 2. லெஃப்டில் என்ன இருக்குது நமக்கு, A வெக்டர் மைனஸ் B வெக்டர் ஸ்கொயர் இருக்குது. டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ். அப்போ என்ன ஆகும், A வெக்டர் மைனஸ் B வெக்டர் ஈக்குவல் டு பாருங்க 2 இருக்குது. அப்போ வெறும் 2 மட்டும் வந்துடும். சைன் ஸ்கொயர் தீட்டா பை 2ல் சைன் தீட்டா பை 2 மட்டும் வந்துடும் இல்லைங்களா. சரி, ரைட்டு. அடுத்தது என்ன வந்துடும் நமக்கு, இது வந்து ரிசல்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துட்டா 1/2 இன்ட்டு A வெக்டர் மைனஸ் B வெக்டர் மாடுலஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா பை 2. அவ்வளோதான், ரிசல்ட் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். இதான் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. ஓகேங்களா, சரி ரைட்டு, இது முடிஞ்சிச்சு. அதுக்கு அடுத்தது செகண்ட் என்ன இருக்குது அப்படின்னா, செகண்ட் என்ன இருக்குது, அப்புறம் காஸ் தீட்டா பை 2 ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு A ப்ளஸ் B அப்படிங்கிறது நமக்கு செகண்ட் வந்து இருக்குது இல்லையா. சரி, செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் என்ன காஸ் தீட்டா பை 2, காஸ் தீட்டா பை 2 ஆஃப் இன்ட்டு A ப்ளஸ் B. ஓகேங்களா, செகண்ட் சப்டிவிஷன் நான் என்ன பண்ணிடுறேன்னா A ப்ளஸ் B ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் மாடுலஸ் ஹோல் ஸ்கொயர் போடுறேன். இப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள், A வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் B வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு A வெக்டர் டாட் B வெக்டர் மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் ஸ்கொயர் modulus of B vector square plus 2 into modulus A modulus B into cos theta. யூனிட் வெக்டருங்கிறது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போ அதோட வேல்யூ 1 ஸ்கொயரு 2 into 1 into 1 into cos theta. நம்ம 2 plus 2 into cos theta நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா, 2 காமனாக வெளியில் எடுத்துட்டா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். நம்ம இங்கே ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலாவை யூஸ் பண்ணோம். என்ன அப்படின்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா 1 ப்ளஸ் காஸ் 2 தீட்டா பை 2. அப்போ இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 2 காஸ் ஸ்கொயர் இந்த தீட்டாவையும் 2ஆல் டிவைட் பண்ணிட்டோன்னா இங்கே என்ன கிடைக்கும், வெறும் 1 ப்ளஸ் காஸ் தீட்டா அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போது 2 இன்ட்டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டாக்கு பதிலாக 2 காஸ் ஸ்கொயர் தீட்டா பை 2 அப்படின்னு எழுதிடலாம். இந்த பக்கம் என்ன இருக்குன்னா A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னு எழுதிடலாம். சரி,
இப்போ என்ன பண்ணிடலாம்னா டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணோம்னா டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைட்ஸ் அப்போ ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் மாடுலஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு காஸ் தீட்டா பை 2. இப்போ என்ன பண்ணிடலாம்னா இந்த 2 எடுத்து இந்த சைடு போட்டோம்னா 1/2 ஏ வெக்டர் ப்ளஸ் பி வெக்டர் மாடுலஸ் ஈக்குவல் டு காஸ் தீட்டா பை 2 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். ஸ்டூடெண்ட்ஸ் இதுலேயே பாருங்கள் தேர்ட் சப்டிவிஷன். இப்போ தேர்ட் சப்டிவிஷன் வந்து tan தீட்டா பை 2 ஈக்குவல் டு ஏ வெக்டர் மைனஸ் பி வெக்டர் பை மாடுலஸ் ஏ வெக்டர் மாடுலஸ் பி வெக்டர். அதாவது வந்து இந்த சம் வந்து கேட்டாங்க அப்படின்னா நம்ம இது ரெண்டையுமே வந்து ப்ரூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம இதை போடணும். நான் என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து நான் போட்டுறேன். எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் என்ன பண்ணால் இது தனியாக கண்டுபிடிக்கணும், இது தனியாக கண்டுபிடிக்கணும், அப்புறம் தான் டிவைட் பண்ணணும். ஓகேங்களா? அப்போது நான் என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த சம்முக்கு we know that sin theta by 2 equal to half into a vector minus b vector, cos theta by 2 equal to half into a vector plus b vector. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நமக்கு என்ன இருக்குது tan theta by 2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். LHS என்ன tan theta by 2. இது எப்படி எழுதலாம் அப்படின்னா cos theta by 2 by sin theta by 2 அப்படின்னு எழுதலாம். which is equal to cos theta by 2 பதில் எழுதலாம் half into a vector plus b vector whole divided by half into a vector tan theta by 2 எப்படி எழுதலாம் sin by cos ன்னு எழுதணும். இதை எப்படி எடுத்துடலாம். tan theta by 2 அப்படின்னு எப்படி எழுதலாம் sin theta by 2 by cos theta by 2 ன்னு எழுதலாம். இப்போ sin theta by 2 நமக்கு என்ன ரிசல்ட்டு இங்கே பாருங்கள் half into a vector minus b vector whole divided by half into a vector plus b vector. இப்போ இந்த ஆஃபும் கேன்சல் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் ரிமைண்டர் வந்து half into a vector minus b vector அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிரும். அப்போது a vector minus b vector whole divided by a vector plus b vector equal to சொல்லி போட்டுடலாம். இதுதான் இந்த சைடு நமக்கு என்ன இருக்குது tan theta by 2 அப்படிங்கிறது இருக்குது. எக்ஸாம்பிள் 5 மார்க்கில் கேட்டால் sin theta by 2 கண்டுபிடிச்சிட்டு cos theta by 2 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம போடணும். ஓகேங்களா? ஹை ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்கள் 11th sum let a, b, c be 3 vectors such that modulus a vector equal to 3, modulus b vector equal to 4, modulus c vector equal to 5 and each one of them being perpendicular to sum of other two. Find a vector plus b vector plus c vector அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க மாடுலஸ் a வெக்டர் 3, அதுக்கப்புறம் மாடுலஸ் b வெக்டர் 4, மாடுலஸ் c வெக்டர் 5. சரி, அது இல்லாமல் இன்னும் அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒன் ஆஃப் தெம் perpendicular to the sum of other two அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்படின்னு என்ன மீனிங்னா என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா a வெக்டர் டாட் b வெக்டர் ப்ளஸ் c வெக்டர் ஈக்குவல் டு 0ன்னு அர்த்தம். நான் பர்பண்டிகுலர்னா a டாட் b ஈக்குவல் டு 0 பாருங்கள் சம் ஆஃப் அதர் டூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே போல் b வெக்டர் டாட் c வெக்டர் ப்ளஸ் a வெக்டர் ஈக்குவல் டு 0. அதே போல் c வெக்டர் டாட் a வெக்டர் ப்ளஸ் b வெக்டர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். சரி, ரைட்டு. அப்போது அடுத்தது நம்ம என்ன பண்ணிடலான்னா பாருங்கள் இப்போ இதிலேருந்து இது ஒவ்வொன்றும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். இப்போ இதிலேருந்து பார்த்திங்கன்னா a டாட் b ப்ளஸ் c அப்படின்னா அது எப்படி எழுதலாம் பாருங்கள் a வெக்டர்
vector dot b vector plus a vector dot c vector equal to 0 னு வச்சுக்கிறேன். ஈக்குவேஷன் நம்பர் 1. அதே போல் இது எழுதுனா b vector dot c vector plus b vector dot a vector equal to 0. ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வச்சுக்கிறேன். அதே போல் c vector dot a vector plus c vector dot b vector equal to 0. ஈக்குவேஷன் நம்பர் 3 னு வச்சுக்கிறேன். டாட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும் பாருங்க a டாட் b அப்படின்னாலும் b டாட் ஏனாலும் ரெண்டும் ஒன்று தான். இது டாட் ப்ராடக்ட் பொறுத்த வரைக்கும். அதே போல் தான் எல்லாமே b டாட் c ஈக்குவல் டு c டாட் b, c டாட் a ஈக்குவல் டு a டாட் c எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னு எழுதலாம். அப்போ பாருங்கள் இங்கே ஒரு a டாட் b இருக்குது, பாருங்கள் இங்கே ஒரு b டாட் a இருக்குது. ஓகே, ஆக்சுவலாக வந்து இதுவும் a டாட் b தான். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா பாருங்கள் இங்கே ஒரு a டாட் b, இங்கே ஒரு b, அப்போ டோட்டலாக 2. அதேபோல் இங்கே ஒரு a டாட் c, பாருங்கள் இங்கே ஒரு c டாட் a, இங்கே ஒரு b டாட் c, இங்கே ஒரு c டாட் b. அப்போ டோட்டலாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பாருங்கள் 2 into a vector dot b vector plus b vector dot c vector plus c vector dot a vector equal to 0 னு எழுதிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் a vector dot b vector, b vector dot c vector, c vector dot a vector equal to 0 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடலாம். சரி, இப்போ அடுத்தது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம், நமக்கு என்ன அடுத்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னாக்க பாருங்கள் a vector plus b vector plus c vector தான் நம்ம என்ன பண்ணோம் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி, a vector plus b vector plus c vector என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை ஸ்கொயர் பண்ணுறேன். ஃபார்முலா நமக்கு தெரியும், a vector ஸ்கொயர் plus b vector square plus c vector square plus 2 into a dot b plus b dot c plus c dot a அப்படின்னு எழுதுறேன். a vector square 3 square 9, b square 4 square 16 plus c square 25 5 square plus இது என்ன ஆயிரும்னா 0 ஆயிரும். 2 into அப்படியே நம்ம இது கூட கண்டுபிடிக்க கூட தேவையில்லை. அப்போது 16 plus 9 25, இங்கே என்ன ஆயிரும் 50. அப்போ நம்ம டபுள் சைடு ரூட் எடுத்தோம் அப்படின்னா இங்கே என்ன கிடைக்கும் பாருங்கள் a vector plus b vector plus c vector equal to root 50. இது எப்படி எழுதலாம் 25 into 2 root, இது எப்படி எழுதலாம்னா 5 into root 2 அப்படின்னு எழுதிடலாம். ஃபர்ஸ்ட் 12th பாருங்கள், ஃபைண்ட் தி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் தி வெக்டர் I cap plus 3j cap plus 7k cap on the vector 2i cap plus 6j cap plus 3k cap. எப்போவுமே இந்த ஆன்தி அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டினாமினேட்டரில் போடணும். அந்த ஆன்தி அப்படிங்கிறது வந்து டினாமினேட்டரில் போடணும் ஆன். இப்போ இது ஏன்னு எடுத்தால் அப்போ இது பின்னு எடுக்கிறோம். நம்ம எது ஏ ஆன் பி அதை நம்ம கரெக்டாக எழுதிடணும். இப்போ என்ன அப்படின்னா ஏ வெக்டர் ஈக்குவல் டு I cap plus 3j cap plus 7k cap. B vector equal to 2 into I cap plus 6j cap plus 3k cap. இப்போ நம்ம என்ன எழுதணும் projection of A vector on B vector. பாருங்கள் இது A on B கரெக்டாக. சப்போஸ் இது A இது Bன்னு எடுத்திங்கன்னா நம்ம என்ன மாற்றி எழுதணும். ஓகேங்களா, B on A அந்த மாதிரி நம்ம எழுதுகிற மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டாக எழுதுனது. அப்போது ஃபார்முலா என்னென்ன A வெக்டர் டாட் B வெக்டர் பை மாடுலஸ் B வெக்டர் அப்படிங்கிறது ஃபார்முலா. A டாட் B பாருங்கள் 1 into 2 2 plus 3 into 6 18 plus 7 into 3 21 by modulus b வெக்டர்னா அப்படியே கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் 6 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் ஸ்கொயர் இப்படி தான் வந்து மாடுலஸ். அப்போது 18 plus 2 20 41 அப்படின்னு நமக்கு கிடைக்கும்.
41. இங்கே என்ன கிடைக்கும் 4 + 36 + 9 ஸ்கொயர் ரூட் அப்படின்னு கிடைக்கும். 41/45 49 கிடைக்கும். ரூட் எடுத்தால் 7 அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிரும். Hi students, 13th பாருங்க. Find lambda when the projection of A lambda I plus j plus 4k on B equal to 2i plus 6j plus 3k is 4. Find lambda. lambda வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். 4 யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா projection of A on B equal to 4 units. ஓகேங்களா? அதே போல் A vector equal to lambda into I cap plus j cap plus 4k cap. B vector equal to 2 into I cap plus 6j cap plus 3k cap. இப்போ projection of A on B ஃபார்முலா நம்ம எழுதணும். projection of A on B equal to A dot B by modulus B vector. இதை நமக்கு ஃபார்முலா. projection of A on B க்கு பதில் நமக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க 4. A dot B பாருங்கள், lambda into 2 into lambda plus 1 into இங்கே 6 j 1 அப்போ இங்கே 6 plus இங்கே 4 இங்கே கேக்கு 3 இருக்குது. 4 into 3 12. ஓகேங்களா? இப்போ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் அப்போ பாருங்கள் 2 ஸ்கொயர் என்ன ஆயிரும் 4 plus 6 ஸ்கொயர் என்ன ஆயிரும் 36 plus 3 ஸ்கொயர் என்ன ஆயிரும் 9 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் இஸ் ஈக்குவல் டு 2 lambda plus 18 by 36 plus 9 என்ன ஆயிரும் 45 49 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரூட் 49. அப்போது 2 lambda plus 18 by 7. இந்த சைடு என்ன இருக்குது 4 அப்படி இருக்குது. தட் implies இந்த 7 எங்க சைடு வச்சுன்னா 28 ஆயிரும். 28 equal to 2 lambda plus 18 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் இந்த 18 இந்த சைடு வந்துச்சுன்னா 28 minus 18 equal to 2 lambda. 10 equal to 2 lambda. அப்போ lambda equal to நமக்கு என்ன கிடைக்கும் 5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். That implies lambda equal to 5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். Hi students, 14th sum பாருங்க. 3 vectors A vector, B vector and C vector are such that modulus A vector equal to 2 கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து modulus B vector equal to 3 கொடுத்துருக்காங்க. modulus C vector equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. and A vector plus B vector plus C vector equal to 0. find 4 into A vector dot B vector plus 3 into B vector dot C vector plus 3 into C vector dot A vector. அதாவது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். சரி, நமக்கு இங்கே ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A vector plus B vector plus C vector equal to 0 vector. A vector plus B vector plus C vector equal to 0 vector. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இதிலிருந்து பாருங்கள், A vector plus B vector plus C vector equal to 0 vector. நம்ம என்ன பண்ணோம், டபுள் சைடு வந்து இது நம்ம இங்கே நமக்கு இங்கே பாருங்கள் A டாட் B இருக்குது, B டாட் C இருக்குது, C டாட் A இருக்குது. நம்ம அதை தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இப்போ நான் இதில் என்ன பண்ணுறேன்னா A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் C வெக்டர். நான் டபுள் சைடு மாடுலஸ் போட்டு ஸ்கொயர் பண்ணுறேன். A வெக்டர் ப்ளஸ் B வெக்டர் மாடுலஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு C வெக்டர் ஸ்கொயர். மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்னா மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் B வெக்டர் ஸ்கொயர் plus 2 into A vector dot B vector equal to modulus of C vector square எழுதலாம். ஓகே,
இப்போது நம்ம என்ன பண்ணிடலாம்னா இந்த ஏ வெக்டர் ஸ்கொயர், ஏ வெக்டருக்கு பதிலாக இங்கே பாருங்கள் 2 இருக்குது. அப்போது 2 ஸ்கொயர் அப்போ என்ன ஆயிரும் 4 ப்ளஸ் மாடலஸ் பி வெக்டர் பாருங்கள் 3, அப்போ 3 ஸ்கொயர் என்ன ஆயிரும் 9 ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் சி வெக்டர் ஸ்கொயர் பாருங்கள் 16 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். அப்போது நம்ம என்ன பண்ணிடலாம்னா 2 இன்ட்டு ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் ஈக்குவல் டு 16 மைனஸ் 13 ஆயிரும். ஏன்னா 9 + 4 என்ன ஆயிரும் 13. அப்போ 16 மைனஸ் 13 வந்து என்ன ஆயிரும் நமக்கு 3 அப்படின்னு கிடச்சிரும். அப்போது இந்த 2 அப்படியே இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா டிவைடட் பை 2 ஆயிரும். இது என்னது ஏ வெக்டர் டாட்டு பி வெக்டர், ஏ வெக்டர் டாட் பி வெக்டரோட வேல்யூ என்ன நமக்கு 3/2 அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். சரி, ஓகே. அப்போ இதே போல் நம்ம அடுத்து ஒவ்வொன்றா நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன அப்படின்னா பாருங்கள், இதில் என்ன பண்ணிருக்கோம்னா பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த சைடு வந்துருச்சுன்னா மைனஸ் ஏ வெக்டர் அப்படின்னு சொல்லி நமக்கு இதாயிரும். டபுள் சைடு நான் ஸ்கொயர் பண்ணுறேன். பி வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர். அப்போது மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் ஸ்கொயர் மாடுலஸ் ஆஃப் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் ஸ்கொயர்னு எழுதிடலாம். இப்போ இந்த பி வெக்டர் ஸ்கொயர்னா 3 ஸ்கொயர், இப்போ இங்கே என்ன போட்டுக்கலாம் 9, சி ஸ்கொயர் அப்படின்னா பாருங்கள் இங்கே 16 ப்ளஸ் 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு இங்கே 4 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அப்போது 2 இன்ட்டு பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு 9 + 16 25. அப்போ 4 மைனஸ் 25 ஈக்குவல் டு மைனஸ் 21. இந்த 2 இந்த சைடு வந்துச்சுன்னா 2 டிவைட் ஆயிரும். இப்போ பி வெக்டர் டாட் சி வெக்டர் இப்படி நம்ம எழுதிடலாம். அப்போ பி வெக்டர் டாட் சி வெக்டர் ஈக்குவல் டு மைனஸ் 21/2 கிடைக்கும் நமக்கு. அப்போ இதே போல் அடுத்து என்ன பண்ணிடலாம் பாருங்கள், ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர், ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் மட்டும் வச்சுட்டா இந்த சைடு இருந்தால் என்ன மைனஸ் பி வெக்டர் ஆயிரும். அப்போது இது நம்ம என்ன பண்ணிடலாம் டபுள் சைடும் ஸ்கொயர் பண்ணிடலாம். ஏ வெக்டர் ப்ளஸ் சி வெக்டர் ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டர் ஸ்கொயர். அப்போது ஏ வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் சி வெக்டர் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ டாட் சியும் எழுதலாம், சி டாட் சி ஏவும் எழுதலாம், எப்படி வேணும் எழுதலாம். 2 இன்ட்டு சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு மாடுலஸ் பி வெக்டர் ஸ்கொயர் ஆயிரும். ஏ வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு என்ன கிடைக்கும் 4, சி வெக்டர் ஸ்கொயர்னால் 4 ஸ்கொயர் என்ன இருக்குது நமக்கு 16 கிடைக்கும். ப்ளஸ் 2 இன்ட்டு சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் மாடுலஸ் பி வெக்டர் ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் 9 அப்படின்னு கிடைக்கும். இப்போ 2 இன்ட்டு சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் ஈக்குவல் டு 9 மைனஸ் 16 + 4 என்ன ஆயிரும் 20. அப்போது 9 மைனஸ் 20 மைனஸ் 11/2. இந்த சைடு என்ன இருக்குது 2 இந்த சைடு நம்ம கொண்டு வந்துட்டோம். அப்போ இங்கே என்ன இருக்குன்னா சி வெக்டர் டாட் ஏ வெக்டர் மட்டும் நமக்கு இருக்குது. சரி, ஓகே. இப்போ கொஷினில் என்ன கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். கொஷினில் வந்து என்ன கேட்குறாங்க பாருங்கள், 4 இன்ட்டு ஏ டாட் பி ப்ளஸ் 3 இன்ட்டு பி டாட் சி ப்ளஸ் 3 இன்ட்டு சி டாட் ஏ. இந்த 4க்கு 4 அப்படியே வச்சிடலாம். ஏ டாட் பிக்கு பதிலாக 3/2 ப்ளஸ் இந்த 3க்கு 3, பி டாட் சிக்கு மைனஸ் 21/2 ப்ளஸ் இந்த 3 அப்படியே வச்சிடலாம். சி டாட் ஏக்கு மைனஸ் 11/2 அப்படின்னு நம்ம எழுதிடலாம். சிசி ஈக்குவல் அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள் 4 இன்ட்டு 3 என்ன ஆயிரும் 12, 3 இன்ட்டு மைனஸ் 21 அப்போது மைனஸ் 63 பாருங்கள் மைனஸ் 33 ஹோல் டிவைடட் பை 2 வந்து நம்ம எல்சிஎம்மே எடுத்துக்கிட்டேன். அப்போது 12 மைனஸ் இங்கே என்ன வருங்க 6, அப்போ 6 3 96 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது நமக்கு 2 அப்படின்னு நமக்கு கிடைக்கிது. அப்போது 6 மைனஸ் 2 4, அப்போ 9 மைனஸ் 1 என்ன ஆயிரும் 8, அப்போது மைனஸ் 84/2. இது வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னா மைனஸ் 42 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஈஸியான சம் தான்.